ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் சிஎம்ஏ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்போ ஜாயின் பண்ணணும்? இன்டர் படிக்கும்போது ஜாயின் பண்ணணுமா? ஃபைனல் படிக்கிறப்ப ஜாயின் பண்ணணுமா? எப்போ இன்ஸ்டியூட்டில் இதை கம்பல்சரியாக பார்ப்பாங்க? இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் டியூரேஷன் 6 மந்த்ஸா 15 மந்த்ஸா? யாருக்கு இது அப்ளை ஆகும்? ஸோ ஒருவேளை எக்ஸாம் அப்பியர் ஆகிறப்ப நம்மளால் ஃபுல்லாக இந்த பீரியட் கம்ப்ளீட் பண்ணலைன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? எங்கே ஜாயின் பண்ணணும் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்? ஒரு ஆர்கனைசேஷன்லையா அல்லது ஒரு ப்ராக்டிஸிங் சிஎம்ஏ கிட்டையா? அதை இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்? அதுக்கான ஃபார்ம் என்ன? இந்த 6 மந்த்ஸ் ஆர் 15 மந்த்ஸை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன ஃபார்ம் இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும்? ஒருவேளை அதை 15 மந்த்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை, எக்ஸாம் எழுதுறப்ப 10 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டியூட்டில். அந்த கட் ஆஃப் டேட்டில் 10 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கான ஃபார்ம் என்ன? ஒருவேளை நம்ம ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போயிட்டுருக்கிற இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு, தட் இஸ் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட இருந்து இன்னொரு எம்ப்ளாயருக்கு நம்ம மாறுறோம் அப்படின்னா அதை இன்ஸ்டியூட்டுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்? அண்ட் ஒருவேளை நம்ம சிஎம்ஏ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியுமா? அதுக்கான ஃபார்ம் என்ன? எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான டவுட்டு, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்டு, சிஏ ஆஃபீஸில், தட் இஸ் ப்ராக்டிஸிங் சிஏ ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணினதை, தட் இஸ் சிஏ ஆர்டிகல்ஷிப்பை இங்கே கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்போ இன்ஸ்டியூட்டில் கம்பல்சரியாக பார்ப்பாங்க அப்படின்னா ஃபைனலில், தட் இஸ் இன்டர்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலில் ஒரு குரூப்பும் கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு குரூப் அப்பியர் ஆகும்போது, ஃபைனலில் குரூப் 3 அண்ட் குரூப் 4 இருக்குது. இதில் குரூப் 3 ஆர் குரூப் 4 ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு குரூப் மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேலன்ஸிங் குரூப் அப்பியர் ஆகிற சமயத்தில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போயிருக்கீங்களான்னு இன்ஸ்டியூட்டில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஃபார்ம் சப்மிட் பண்ண சொல்லி பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் போத் குரூப்ஸை ஃபைனலுக்கு டைரெக்டாக அப்பியர் ஆகிறீங்கனாலும் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரியாக இருக்கணும். பட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் படிக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. சிஎம்ஏல இன்டர்மீடியட் லெவலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின உடனேயே நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாம். பட் இந்த டியூரேஷன் 6 மந்த்ஸ் அல்லது 15 மந்த்ஸுங்கிறது உங்களுடைய சிஎம்ஏ இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை வச்சு உங்களுக்கு இந்த 6 மந்த்ஸ் ஆர் 15 மந்த்ஸ் அப்ளை ஆகும். நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகும்போதோ அல்லது அனதர் குரூப், ஏற்கனவே ஒரு குரூப் அப்பியர் ஆகிட்டு இன்னொரு குரூப் ஃபைனலில் அப்பியர் ஆகும்போது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரியாக இருக்கணும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 6 மந்த்ஸ் யாருக்கு, 15 மந்த்ஸ் யாருக்குங்கிறது முதல்ல பார்க்கலாம். February 11, 2020 இந்த டேட்டு அல்லது இதுக்கு பின்னாடி இன்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் 15 மந்த்ஸு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரியாக இருக்கணும். ஃபைனலில் எக்ஸாம் எழுதுகிறப்ப, ஃபைனலில் எக்ஸாம் எழுதுகிறப்பன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனதர் குரூப்போ அல்லது போத் குரூப்ஸோ அப்பியர் ஆகும்போது. பட் இந்த டேட்டுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் 6 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்ளிகபிள் ஆகும். எப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இன்டரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின உடனே நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கே ஜாயின் பண்ணணும்? இது இன்ஸ்டியூட்லேயே லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆர்கனைசேஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ராக்டிஸிங் சிஎம்ஏ. ப்ராக்டிஸிங் சிஎம்ஏ அப்படின்னா சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்கள தான் ப்ராக்டிஸிங் சிஎம்ஏன்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கலாம். ஒன்று ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணலாம் அல்லது ப்ராக்டிஸிங் சிஎம்ஏ கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாம். இதுக்கான ஃபார்ம்ஸ் என்னென்ன சப்மிட் பண்ணணும்? ஃபார்ம் T1, T3, T4, T5. இந்த T5லேயே T5A 5Bன்னு இருக்குது. எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு ப்ராக்டிஸிங் சிஎம்ஏ கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஃபார்ம் T1. ஒரு ஆர்கனைசேஷனில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஃபார்ம் T4. ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதாவது வேற எங்கேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் படி, கிளாரிஃபிகேஷன் படி, இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்குற அந்த டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் படி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் T3.
இந்த 6 months ஆர் 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத இன்டிமேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் T5. இந்த T5ல T5A 5B இருக்குது, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே மாதிரி சேஞ்சஸ் இன் எம்ப்ளாயர் அல்லது பிரின்சிபல், ஒரு ப்ராக்டிசிங் சிஎம்ஏ கிட்ட இருந்து அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வேற எதுக்கு மாறும்போது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 15 months ஒரே ஆர்கனைசேஷனில் பண்ணலை, 2 ஆர்கனைசேஷனில் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது சேஞ்சஸ் வருது இல்லையா, அதையும் இன்ஸ்டியூட்டில் இன்டிமேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சிஎம்ஏ சைட்டு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அதில் ஸ்டூடெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ட்ரைனிங் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு டேப் வருதுல்ல, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்கீம் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடுன்னு சொல்லிட்டு அது ஒரு டயக்ராமாகவும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ லிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரொவைடிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் இதில் இருக்கும். இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடாக டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இது எல்லாமே அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ எந்தெந்த இயரில் அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ப்ரொவைடிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இயர் வைஸ் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தது ஆன்லைன் ட்ரைனிங் ஃபார்ம், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கான ஃபார்ம் T1 T3 இதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் சப்மிட் பண்ண வேண்டிய அந்த லிங்க்கு இதில் தான் இருக்குது. இப்போ இதில் ஃபார்ம் என்னென்னு பார்க்கலாம். இதில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் T1. ஃபார்ம் T1 ப்ராக்டிசிங் சிஎம்ஏ கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணினீங்கன்னா அதை இன்ஸ்டியூட்டுக்கு இன்டிமேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்ம் தான் T1. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500. அண்ட் ஃபார்ம் T3 எக்ஸம்ஷன் ஃப்ரம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், சிஎம்ஏ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது சிஎம்ஏ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட இருக்கலாம். நீங்கள் வேற எங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக கிளைம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்குற அந்த கைட்லைன்ஸ் படி அதை எக்ஸம்ஷனாக நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்ம் T3 சப்மிட் பண்ணணும். இதுக்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எக்ஸம்ஷன் ஃபீஸ் 4500 பே பண்ணணும். ஃபார்ம் T4 ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரு கம்பெனிலேயோ ஆர்கனைசேஷன்லேயோ நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதை இன்டிமேஷன் பண்ண வேண்டிய ஃபார்ம் T4. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500. இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ராக்டிசிங் PCMA ப்ராக்டிசிங் சிஎம்ஏ கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கும்போது இன்டிமேஷன் பண்ண வேண்டிய ஃபார்ம் T1. கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷன் ப்ராக்டிசிங் சிஎம்ஏ இல்லாமல் வேற கம்பெனியோ ஆர்கனைசேஷன்லேயோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ண வேண்டிய ஃபார்ம், இன்டிமேஷனுக்காக சப்மிட் பண்ண வேண்டிய ஃபார்ம் T4. இது ரெண்டுக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500. பட் நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தட் இஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ம் T3 சப்மிட் பண்ணணும். இதுக்கான ஃபீஸ் 4500. அடுத்தது ஃபார்ம் T5. இது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் பண்ணி முடித்த உடனே, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 6 months கம்ப்ளீட் பண்ண உடனே T5 சப்மிட் பண்ணணும். கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் 11th February 2020 இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், இவங்களும் T5 சப்மிட் பண்ணணும். அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 6 months 15 months உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதுக்கான இன்டிமேஷனை, தட் இஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷன் T5ல இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு தடவை சப்மிட் பண்ணால் போதும். திருப்பி ஒவ்வொரு தடவை எக்ஸாம் எழுதுறப்பவும் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒன் டைம் சப்மிட் பண்ணால் போதும். சப்போஸ் அந்த 15 months 15 monthsங்கிறது உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலை, எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது ஜூன் எக்ஸாம் டிசம்பர் எக்ஸாமை பேஸ் பண்ணி அதுக்கான கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களால் அந்த குறிப்பிட்ட பீரியட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண முடியல, 15 months கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அந்த சமயத்தில் ஃபார்ம் T5A அண்ட் T5Bன்னு 2 ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அட்லீஸ்ட் 10 months கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அதுக்கான கட் ஆஃப் டேட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம். டிசம்பர் எக்ஸாமுக்கு 31st August கட் ஆஃப் டேட்டு, ஜூன் எக்ஸாமுக்கு 28th அல்லது 29th February கட் ஆஃப் டேட்டு. அதாவது இந்த டேட்டில் டிசம்பர் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் 31st August போது 15 மாதமோ அல்லது 6 மாதமோ உங்களுக்கு எது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் டியூரேஷன் அப்ளிகபிளோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் T5 மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். டிசம்பர் எக்ஸாமுக்கு 31st August, ஜூன் எக்ஸாமுக்கு 28th or 29th February. இந்த 31st August அல்லது 28th 29th Februaryல டிபெண்டிங் அப்பான் த டேர்ம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் ஆர் ஜூன் உங்களுடைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீஷன்
15 மந்த்ஸா அல்லது 6 மந்த்ஸா ஃபுல்லாகவே முடிச்சிட்டீங்க இந்த டேட்டில் 31 ஆகஸ்ட்லேயோ 28 29 பிப்ரவரிலையும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு ஃபார்ம் T5 மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லிங்க் இங்கே கிளிக் பண்ணிக்கணும். கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆன் ஆர் ஆஃப்டர் 11th February 2020க்கு அப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபார்ம் T5க்கான லிங்க். சப்போஸ் அந்த கட் ஆஃப் டேட்டு டிசம்பர் எக்ஸாம்னா 31 ஆகஸ்ட்னு பார்த்தோம்ல, ஜூன் எக்ஸாம்னா 28 29 பிப்ரவரின்னு பார்த்தோம்ல, இந்த கட் ஆஃப் டேட்டும் போது உங்களுடைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், இந்த எக்ஸாம் எதுக்காக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஃபைனலில் அனதர் குரூப்போ போத் குரூப்ஸோ அப்பியர் ஆகும்போது தான் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது இந்த ஃபார்ம் கம்ப்ளீஷன் ஆகி நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் ஆகி சப்மிஷன் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபைனலில் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது இந்த டேட்டில், தட் இஸ் கட் ஆஃப் டேட், டிசம்பர் எக்ஸாமுக்கு 31 ஆகஸ்ட், ஜூன் எக்ஸாமுக்கு 28 or 29 பிப்ரவரி, அதில் உங்களுடைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் டியூரேஷனான 6 மந்த்ஸோ 15 மந்த்ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்ம் T5 சப்மிட் பண்ணால் போதும். பட் நீங்கள் அந்த 15 மந்த்ஸு கம்ப்ளீட் பண்ணலை, அப்போ இந்த கட் ஆஃப் டேட் அன்னைக்கு அட்லீஸ்ட் 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் 10 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்ம் T5A சப்மிட் பண்ணணும். ஃபார்ம் T5A சப்மிட் பண்ணணும். எப்போ இந்த கட் ஆஃப் டேட்டு, அந்தந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் டேட் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம். டிசம்பருக்கும் அண்டு ஜூன் எக்ஸாமுக்கும் இந்த டேட்டில் உங்களால் 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் பண்ண முடியல, ஆனால் அட்லீஸ்ட் 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். எழுதுறதுக்கு முன்னாடி ஃபார்ம் T5A சப்மிட் பண்ணிடணும். இதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ஃபார்ம் T5B சப்மிட் பண்ணணும் அப்படின்னு 2 ஃபார்மாக நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க, ஒரே ஒரு ஃபார்ம் T5 கொடுக்கறதுக்கு பதிலாக. இந்த T5A சப்மிட் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் எக்ஸாமுக்கு 5th அக்டோபருக்குள்ளே T5A சப்மிட் பண்ணணும். ஜூன் எக்ஸாமுக்கு 5th ஏப்ரலுக்குள்ளே T5A சப்மிட் பண்ணணும். இந்த T5Aல என்ன சொல்ல போகிறீங்க, அட்லீஸ்ட் 10 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பட் இன்னும் 15 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு. இது T5Aக்கான லிங்க். அடுத்தது T5B சப்மிட் பண்ணணும். எப்போ சப்மிட் பண்ணணும்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வர மந்த் இருக்குல்ல, அந்த மந்தில் 10th டேட்டுக்குள்ளே T5B சப்மிட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்ப்போம். இப்போ ஆகஸ்ட், இப்போ டிசம்பர் எக்ஸாம்னு எடுத்துக்கலாமே. டிசம்பர் எக்ஸாம்னா 31 ஆகஸ்ட் கட் ஆஃப் டேட்டு. அப்போக்குள்ளே நீங்கள் 15 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக T5 மட்டும் சப்மிட் பண்ணிவிடுவீங்க. T5A 5Bலாம் உங்களுக்கு வராது. பட் 31 ஆகஸ்ட் அன்னைக்கு 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, 15 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை, அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். பட் T5A சப்மிட் பண்ணணும். ஆனால் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி T5B சப்மிட் பண்ணணும். T5A சப்மிட் பண்ண வேண்டியது எக்ஸாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற அந்த அக்டோபர் 10th அந்த மாதிரி லாஸ்ட் டேட் இருக்கும் எக்ஸாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு. அதில் 5th அக்டோபர் அல்லது 5th ஏப்ரல், டிசம்பர் ஆர் ஜூன் டேர்முக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டுக்குள்ளே T5A சப்மிட் பண்ணணும். இப்போ ஆகஸ்ட்டில் 10 மாதம் முடிச்சிருக்கீங்க டிசம்பர் எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மந்த்ஸ் முடிஞ்சிடும். இப்போ 10 + 5 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஜனவரியில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா? அப்போ பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது இந்த 15 மந்த்ஸும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் T5B சப்மிட் பண்ணணும். ஃபார்ம் T5B சப்மிட் பண்ணணும். அதுக்கான கட் ஆஃப் டேட்டு டிசம்பர் எக்ஸாமாக இருந்தால் 10th பிப்ரவரி அந்த டேட்டுக்குள்ளே, ஜூன் டேர்ம் எக்ஸாமாக இருந்தால் 10th ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபார்ம் T5B சப்மிட் பண்ணணும். அதாவது 15 மந்த்ஸ் டோட்டலாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத இந்த ஃபார்ம் மூலமாக தெரியப்படுத்தணும். இதில் யூடின் எங்கே தேவைப்படுதோ, ஃபார்ம் T1 T5 யூடின் எங்கே மேண்டேட்டரியாக இருக்கோ அந்த இடத்துல, இப்போ ப்ராக்டிசிங் CMA கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறீங்கன்னா அந்த இடத்துல யூடின் மேண்டேட்டரியாகவே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த யூடின் நம்பரும் அதில் ஃபில் பண்ணியிருக்கணும் இன் கேஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இந்த ஃபார்ம் எல்லாமே நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி வரும். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த T1 ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வரும். இந்த ஃபார்ம் T1 நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு ப்ராக்டிசிங் CMA கிட்ட நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறீங்கன்னா ஃபார்ம் T1 சப்மிட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல யூடின் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த யூடின் நம்பரும் இதில் மென்ஷன் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் T5A T5B யாருக்கு வரும், T5 யாருக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தும் ஃபில் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் லாகின் பண்ணிக்கலாம். இதில்
எந்த ஃபார்ம் டைப் T1 T4 அல்லது எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுற T3 அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க, அதில் ஃபில் பண்ணுறீங்க, எல்லாமே முடிச்சுட்டு இதில் லாகின் பண்ணி இன்ஸ்டியூட்டில் அதை அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்தது எங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், அல்லது ப்ராக்டிசிங் CMA கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஆர்கனைசேஷன்ஸ் எம்பனல்டு ஃபார் ட்ரைனிங் அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னைன்னு எடுத்துக்கலாம். இப்போ சென்னை அப்படின்னு போட்டு உங்களுக்கு எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் ட்ரைனிங்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே வரும். ஸோ இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ராக்டிசிங் CMA கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் இங்கே இருக்குது. ப்ராக்டிசிங் CMA இதுவும் எந்த சிட்டி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே சென்னை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யார் யாரெல்லாம் ப்ராக்டிசிங் CMAs இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகலாங்கிறது நீங்களே டெசிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது ப்ராக்டிசிங் CMA இவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகலாம். இங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறப்ப உங்களுக்கு அங்கே ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மினிமம் ஸ்டைஃபண்ட் எப்படிங்கிறதும் இன்ஸ்டியூட்டில் அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசேஷன் அல்லது ப்ராக்டிசிங் CMA எங்கே நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கான ஸ்டைஃபண்ட் ஃபீஸ் ஸ்டைஃபண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிமம் ஸ்டைஃபண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்கோயிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், இது கார்பரேட் அல்லது ஆர்கனைசேஷனில் எவ்வளவு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அதர் தென் ப்ராக்டிசிங் CMA இல்லாமல் கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷனில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கிறப்ப மினிமம் ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நியூ ஸ்கீம் பற்றின இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ், எவ்வளவு நாள் டியூரேஷன் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கணும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ்டு ஃபார் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்பெண்டிக்ஸ் ஏன்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இங்கே இருக்கும். ஆர்கனைசேஷன்ஸ் ரெகக்னைஸ்டு ஃபார் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதே மாதிரி எந்த ஏரியாஸில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணணும், எதெல்லாம் அங்கே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாக சொன்னோம், ஒரு கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷன் ப்ராக்டிசிங் CMAன்னு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட், ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் அல்லது ஃபர்ம் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் எதுவாக இருக்கலாங்கிற ஒரு லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அண்ட் பேங்க், இன்சூரன்ஸு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குதுல்ல. பட் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னென்னா, ஒரு CA ஆஃபீஸில் அல்லது ஒரு CS ஆஃபீஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, CA அல்லது CSக்கான ஆர்டிகல்ஷிப் இது CMA ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நமக்கு CMAல ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி CAல அது ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. CA அண்ட் CSலையும் அதே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை தான் ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ CA CS படிக்கும்போது அங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறத இந்த CMA ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ண முடியாது. பட் இந்த CA CS ஆஃபீஸில் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணாமல் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக கன்சிடர் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷனும் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்குறது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று FAQ ஆன் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கிட்டத்தட்ட அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு CA அல்லது CS ஃபார்மில் தனியாக மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் அப்படின்னு இருக்கணும், செப்பரேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் இருக்கணும். அந்த டிவிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஒர்க் இன் த டிவிஷன், அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் CACS ஆஃபீஸில். அப்படி இருந்தால் நீங்கள் பண்ணின அந்த சர்வீஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் எந்த அளவுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு பார்த்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக கன்சிடர் பண்ணிப்பாங்க. Credence to such service is given on percentage basis depending upon the nature of job. இப்போ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாபை நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கிறத வச்சு உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் அதுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு எவ்வளவு டியூரேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ CACS ஆர்டிகல்ஷிப்புங்கிறத நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது CMA ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோட. பட் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு செப்பரேட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் அந்த ஆஃபீஸில் CA ஆஃபீஸ் CS ஆஃபீஸில் இருந்திருக்கணும்.
நீங்கள் முழுக்க முழுக்க அங்கே ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். அங்கே நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறத இன்ஸ்டியூட்டில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்லேயே இதுக்கான கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் அவங்களே மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் தட் இஸ் அவங்களே ஒர்க் சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் அதுக்கு இன்ஸ்டியூட்டில் எதை வச்சு கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா சைஸ் ஆஃப் த ஃபார்ம், என்ன மாதிரி டியூட்டிஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக கன்சிடர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட்டை முடிவெடுப்பாங்க. இப்போ அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன் மேலே லிஸ்டெல்லாம் பார்த்துட்டோம். இதை தவிர வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அதனுடைய டேர்ன் ஓவர் சர்வீஸ் செக்டராக இருந்தால் 25 lakhs-உம் அதர் தென் சர்வீஸ் செக்டராக இருந்தால் 50 lakhs-உம் அதனுடைய டேர்ன் ஓவர் இருக்கணும். இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா சர்வீஸ் செக்டராக இருந்தால் 25 lakhs டேர்ன் ஓவர், சர்வீஸ் செக்டர் இல்லாமல் வேறு ஆர்கனைசேஷனாக இருந்தால் அங்கே 50 lakhs டேர்ன் ஓவர் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா அதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் எம்எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன், வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தால் அது இன்ஸ்டியூட்டும் அதை அப்ரூவ் பண்ணுறதா இருந்தால், வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூட்டில் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறத ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு கன்சிடர் பண்ணிப்பாங்க. இது ஆர்கனைசேஷன்ஸ் எதெல்லாம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு ரெகக்னிஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எந்தெந்த ஏரியாஸில் ஒர்க் பண்ணதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு கன்சிடர் பண்ணிப்பாங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், இந்த மாதிரி இந்த டீட்டெயில்டு ஏரியாஸும் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எக்ஸம்ஷன் ஃபார்ம் T3. இதை பற்றி எஃபெக்டிவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபார்ம் T3 சப்மிட் பண்ணுறப்ப ஃபீஸ் ஒரு 4500 ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம் அந்த சைட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டான ஃபீஸ் காமிக்கும். ஃபார்ம் T3 சப்மிட் பண்ண வேண்டியது எப்போ, சிஎம்ஏல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக நீங்கள் எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக அதை கன்சிடர் பண்ணி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும். அதுக்கான ஃபார்ம் தான் T3. இதை எப்போக்குள்ளே சப்மிட் பண்ணணும். இப்போ ஜூன் எக்ஸாம் அப்பியர் ஆகிறீங்கன்னா 31st மேக்குள்ளே, டிசம்பர் எக்ஸாம்னா 30th நவம்பருக்குள்ளே இந்த ஃபார்ம் T3 சப்மிட் பண்ணணும். இந்த ஃபார்ம் T3 கொடுத்து எக்ஸம்ஷன் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் கேட்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இன்டர்மீடியட் கோர்ஸ் ஜாயின் பண்ணினோடய உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் உடனே கூட நீங்கள் கேட்கலாம். அல்லது பின்னாடி கூட அட் எனி டைம் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ், நீங்கள் இன்ட்ரோ ஃபைனலோ படிக்கிறப்ப எப்போ வேணாலும் உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இங்கே சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபார்ம் T3 சப்மிட் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சப்மிட் பண்ணணுங்கிறதும் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸ்கேன் காப்பி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய டிசைனேஷன் என்ன அந்த ஒர்க்கில். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுடைய ஸ்கேன் காப்பி, பட் இது ப்ராப்பராக சைன் பண்ணியிருக்கணும். கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி சைன் பண்ணி அந்த ஸ்கேன் காப்பி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுடைய ஸ்கேன் காப்பி, இன்னொன்று அந்த எம்ப்ளாயருடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டுடைய ஸ்கேன் காப்பி, அல்லது வேறு ஏதாவது ப்ரூஃப் அந்த கம்பெனியுடைய அல்லது அந்த ஆர்கனைசேஷனுடைய டேர்ன் ஓவரை காமிக்கிற மாதிரி எனி அதர் ப்ரூஃப் ஆஃப் டேர்ன் ஓவர், அந்த கம்பெனியுடைய லெட்டர் ஹெட்டில் அந்த கம்பெனியுடைய டேர்ன் ஓவரை மென்ஷன் பண்ணி சைன் பண்ணியிருக்கிற மாதிரி, சைன்டு வித் தி சீல், அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அங்கே கிடைக்கிற அந்த சேலரி ஸ்லிப்பு, கரண்ட் சேலரி ஸ்லிப்பு, அதுக்கான ஸ்கேன் காப்பி, இதுவுமே அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும் எம்ப்ளாயர். இதெல்லாம் ஃபார்ம் T3யோட நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணினா பேலன்ஸ் ஷீட்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கிளைம் பண்ணுறப்ப எங்கெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டு தேவையில்லை, எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன், எம்என்சி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், எம்எஸ்எம்இ, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் நாட் ரெக்வயர் பேலன்ஸ் ஷீட், இந்த கிளாரிஃபிகேஷனும் இதில் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்தது சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர். நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு சேஞ்ச் ஆகிறீங்க. 15 months கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கனைசேஷனில் முடிக்கலை. இப்போ 2 எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் போகும்போது அங்கே எப்படி இன்ஸ்டியூட்டுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர் டியூரிங் த டென்யூர் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட் அதை இன்ஸ்டியூட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனி சேஞ்ச் இன் த பிரின்சிபல் ஆர் எம்ப்ளாயர், இன்ஸ்டியூட்டுக்கு 30 நாளைக்குள்ளே அந்த சேஞ்சஸை சொல்லணும். நார்மலாக ஃபார்ம் T1, T4 இது எல்லாமே 30 daysக்குள்ளே சப்மிட் பண்ணணும். ஒருவேளை அப்படி பண்ணலைனாலும் இமீடியட்டாக அதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அதை எக்ஸம்ஷன் மாதிரி கிளைம் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஃபார்ம் T3 ரொம்ப டைம் அடிச்சிருச்சு அப்படின்னா ஃபார்ம் T3 சப்மிட் பண்ணி ஏற்கனவே நான் ட்ரைனிங் போயிருக்கேன் அப்படின்னு எக்ஸம்ஷன் மாதிரி கிளைம் பண்ண வேண்டியது இருக்கும்.
இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு பிரின்சிபல் அல்லது ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து இன்னொரு எம்ப்ளாயருக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது இன்ஸ்டியூட்டுக்கு அது 30 நாளைக்குள்ள அதை இன்டிமேஷன் பண்ணணும். வித்தின் 30 days ஆஃப் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் நடந்து 30 நாளைக்குள்ள எல்லா ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸோட இன்ஸ்டியூட்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்காக ஃபார்ம் T1, புதுசாக T1 ஃபார்ம் இன்னொன்று சப்மிட் பண்ணணும். யூடின் தேவைப்பட்டதுன்னா T1ங்கிறப்ப அங்கே யூடின் தேவைப்படும், ஏன்னா ப்ராக்டிசிங் சிஎம்ஏங்கிறதுனால. ஒருவேளை ஆர்கனைசேஷனாக இருந்தால் ஃபார்ம் T4 தேவைப்படும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், பிரின்சிபல் அல்லது எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபீ ஆஃப் 1000 rupees. 1000 rupeesங்கிறது இது FAQல போட்டிருக்கிறது. பட் நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம், ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ணக்கூடிய அந்த லிங்க்கில் வேற ஃபீஸ் தான் நம்ம பார்த்தோம். 2500 சம்திங் பார்த்தோம். அந்த ஃபீஸ் தான் இங்கே அப்ளை ஆகும். பட் இந்த மாதிரி எம்ப்ளாயர்ஸை அடிக்கடி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. மேக்ஸிமம் 3 changes தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த 15 months ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில். நாட் மோர் தென் 3 changes ஷால் பி அலோட். ஒரு எம்ப்ளாயர்கிட்டேருந்து இன்னொரு எம்ப்ளாயர்னு மாறுறோம்னாலும் மேக்ஸிமம் 3 changes தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குள்ளே. இன்னும் சில கிளாரிஃபிகேஷன் இந்த FAQல இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒருவேளை ஒரு ஆர்கனைசேஷனில் பேலன்ஸ் ஷீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எம்ப்ளாயர், எனி அதர் ப்ரூஃப் ஆஃப் டர்ன் ஓவர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒருவேளை ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் இல்லைன்னா அந்த கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷனுடைய டர்ன் ஓவர் ரிலேட்டடான ப்ரூஃப், இது அந்த கம்பெனியுடைய லெட்டர் ஹெட்டில் டர்ன் ஓவரை மென்ஷன் பண்ணி சீலோட சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கிளாரிஃபிகேஷன் இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதோட இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறப்ப ஃபீஸ் பே பண்ணும்போது ஒருவேளை எக்ஸஸாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரீஃபண்டை கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கு எங்கே மெயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்கே கொடுக்குறாங்க. training@icmai.in இதில் ரெக்வெஸ்ட் கொடுத்து அந்த எக்ஸஸ் பேமெண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே அதில் வந்து அக்னாலஜ்டு அப்படின்னு காமிக்கும், இன்னொன்று அப்ரூவ்டுன்னு காமிக்கும். அதாவது அக்னாலஜ்டு மெயில், அப்ரூவ்டு மெயில். நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக நீங்கள் சப்மிஷன் பண்ணின உடனே உங்களுக்கு மெயில் வரும்போது அது ஒன்று அக்னாலஜ்டு மெயில் வரும், இன்னொன்று அப்ரூவ்டு மெயில் வரும். இந்த அக்னாலஜ்டு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டியூட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இது ஃபஸ்ட்டு ஃபேஸு, இன்னும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். அப்ரூவ்டு அப்படின்னா இது லாஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸு. ஸோ எந்த இடத்துல ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடான எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயாச்சு, உங்களுக்கு எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்ரூவ்டு அப்படின்னா. இந்த FAQல நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லி இதுக்கு ஆன்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்க்குறோம். உங்களுக்கு இது எல்லாமே ரீட் பண்ணி பார்க்கலாம், எந்த இடத்துல இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன். ஃபர்தராக உங்களுக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸம்ஷன் இதெல்லாம் கிளைம் பண்ணுறத மெயில் பண்ணி கிளைம் பண்ணக்கூடாது, ஒன்லி ஆன்லைன் சப்மிஷன் தான். ஃபார்ம் T3 அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். எதுவுமே மெயில் பண்ணியோ அல்லது ஃபிசிக்கலாக ஏதாவது லெட்டர் சென்ட் பண்ணியோ பண்ணக்கூடாது, ஒன்லி ஆன்லைன் சப்மிஷன் தான். அதே மாதிரி ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் கிடைக்கல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபிகர்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் ஃபிகர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராக்டிசிங் CMA கிட்ட நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறப்ப ஸ்டைஃபண்ட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட் 3 yearsக்கு கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 years எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபைனல் முடிச்சிடுறீங்க, CMA ஃபைனல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இன்ஸ்டியூட்டில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அந்த 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இப்போ 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறீங்கல்ல, அந்த 15 monthsம் அந்த 3 yearsல கன்சிடர் பண்ணிப்பாங்க. அது போக மீதி இருக்கிறத இந்த 3 yearsக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும், இந்த 15 months தவிர. அந்த பாயிண்ட்டும் இங்கே கிளாரிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்ஸ்டியூட்டில் இந்த மெயிலுக்கு training@icmai.in இதில் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கால் பண்ணுறதுக்கான நம்பருமே இந்த FAQல லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், CMA ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். எந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும், எப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும், ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எங்கே போகணும், எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் பார்த்துருக்கோம். இது இன்ஸ்டியூட் சைட்டில் நீங்கள் ஃபர்தராக எங்கே போய் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், இந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து நீங்கள் கேதர் பண்ணணும், ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணணும்னா எந்த ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டியூட்டில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட் எங்கே கிடைக்கும், சிட்டி வைஸ் அந்த ஆர்கனைசேஷன் நம்ம எப்படி சர்ச் பண்ணலாம், அதே மாதிரி ப்ராக்டிசிங் CMA அவங்கக்கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணுன்னாலும்
அவங்களுடைய லிஸ்ட்டு நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, எல்லா பாயிண்ட்டுமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றின ஒரு கம்ப்ளீட் கைட்னே சொல்லலாம் இது உங்களுக்கு. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.